கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துவாராக. வரப்போகிற புதிய ஆண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா பலவீன கட்டுகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் முழுவதுமாக அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துங்கன் இயேசுமே பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே, இதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வருவேன் என்றார், மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியிலே உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஆண்டவரே இந்த மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் எங்களுக்காக சிலுவையிலே உடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. இயேசப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கவும் அதன் மூலமாக அநேகரை உம்முடைய வழி நடத்துகிறவர்களாக காணப்பட கிருபைகளையும் வரங்களையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நீர் மறுபடியும் வரப்போகிறீர். உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபையை நீங்கள் எங்கு தாரும். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வசனம் உடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியும் ஒரு விருத்தியையும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் தோத்திரம். நாங்கள் சாதாரண கிறிஸ்தவர்களாக அல்ல, உண்மையாய் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாரும். அநேகருக்கு விடுதலையை கொடுங்கப்பா. யார் யார் ஆண்டவரே விடுதலை வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ எல்லாரும் விடுதலை செய்யுங்கப்பா. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் நீர் கொடுத்து ஆண்டவரே உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகளாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எதற்காக சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மறுபடியும்ங்கிற காரியத்து குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அகெயின் அண்ட் அகெயின் ஐ சே unto you, be happy in Jesus, in Christ, in the Lord அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணுமா? பி ஹாப்பி, எப்பொழுதும், ஆல்வேஸ் we have to be happy in the name of our Lord and Jesus Christ. அவர் தான் நம்மளுடைய ரட்சகர். அந்த ரட்சகருக்குள்ளே நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது எதுனா பாவம்தான் ஒருத்தருடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது. அந்த பாவம் நம்மள இருக்குமானால் நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் பாவமே செய்யலை, பாவம் செய்கிறதுக்கு எனக்கு வழியும் இல்லை, நான் என்ன பாவம் செய்தேன், நான் ஒரு பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டு இருக்க வேண்டாம். அப்படி தான் சொல்லியிருக்கிறது. ஒருவன் பாவம் செய்யலை அப்படின்னு சொன்னால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ள சத்தியம் இராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை பொய்யராக்குகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், தேவ மகிமையை இழந்து போனோம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அப்போ ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குமாரத்தியை பெற்றெடுக்கும்போது அவங்க பாவத்தில் தான் பெற்றெடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜென்மஸ்பாவம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஜென்மஸ்பாவத்தில் தான் பாவத்தை செய்வதற்கு தூண்டுகிறது. இந்த பாவத்திலிருந்து நம்ம ஒரு விடுதலை பெறணும்னா அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது, நம்மளை பரிசுத்தமாய் காத்து கொள்ளக்கூடியது. இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த காரியமும் நமக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தரவே முடியாது. கொஞ்ச நேரம் வேணால் தரலாம், ஆனால் நிரந்தரமான சந்தோஷத்தை தரக்கூடியது இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம் தான். இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் போது தான் நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவருடைய முக சாயல் நம்மளுடைய முகத்தில் வீச செய்கிறார். நம்ம அவரை போல வாழ்கிறோம். அவர் என்னென்ன இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்தாரோ அவர் தன்னை நமக்கு ஒரு முன் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் அது இருக்குமானால் அந்த பாவங்கள் அது ஒரு தடையாக இருக்கிறது நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கு. நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலை. நம்ம எப்பவும் கவலையோடு இருக்கிறோம். இந்த உலக கவலைகள் தான், ஐஸ்வர்யத்தின் மயக்கம்தான் நம்மளை என்ன செய்கிறது? கவலைக்குள்ளே மாற்றுகிறது. இருதயத்திலிருந்தான் பொல்லாத சிந்தனைகள் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கலாத்தியர் 5:1 சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீனம், நம்மளுக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை தந்திருக்கிறார். நம்ம ஏன் பாவத்துக்கு அடிமையா, உலகத்துக்கு அடிமையா, உலக மனுஷர்களுக்கு அடிமையா நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம கிறிஸ்துவுக்கு தான் அடிமையாக இருக்கணும். அவர் தான் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறார். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமை. இந்த சுயாதீன நிலைமையை நம்ம துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கணும். அதனால் நம்ம துர்க்குணத்திற்கு நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுயாதீனத்தை பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 6:12 சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. அது நமக்கு தகுதியாக இருந்தது. நமக்கு பரலோகத்துக்கு போனோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கினது எதற்காக அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியசாலிகளாக மாறணுங்கிறதுக்காக தான். அதனால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள்லாம் நமக்கு தகுதியாயிராது. அதனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அதனால் நம்ம அந்த துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருப்போம். அதுதான் 1 பேதுரு 2:16 சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகம், இந்த பாவ அடிமைத்தனம், வியாதியின் அடிமைத்தனம், சாபத்துக்கு அடிமைத்தனம், பிசாசுக்கு அடிமைகளாக இராமல் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும்.
மூன்றாவதாக நம்ம பார்த்தோன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடி அப்படின்னு சொன்னால் என்னது? நம்ம மறுபடி பிறக்கணும். நம்மளுடைய ஜென்ம சுபாவம், பாவ சுபாவம், இந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளுக்கு வழி. அவர் என்ன சொல்கிறார்? மறுபடியும் பிறக்கணும். நிக்கோதேமு அவர்கிட்ட கேட்குறான், நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளனா நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லி. உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான் திரும்பவும் என் தாயினுடைய வயிற்றில் பிரவேசித்து திரும்ப பிறக்கணுமா அப்படின்னு கேட்குறான். அப்படி தான் நம்ம அறிவீனமாக இருக்கிறோம். அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக வருத்தப்படுகிறார். அதனால் நம்ம மறுபடியும் பிறக்கிறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குகிறது. அப்படி நம்ம மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பார்க்க முடியாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்படுகிற ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பரலோக ராஜ்யத்தில் நம்ம அந்த வெளிச்சத்தில் நடக்கணும்னா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு அப்படின்னா என்ன? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சியாமல், நான் ஏழைகளுக்கு கொடுத்தேன், இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவங்களுக்கு அவ்வளோ உதவி செய்தேன், இந்த ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன அந்த நீதியின் கிரியைகள் நிமித்தமாக நம்மளை ஆண்டவர் ரட்சிக்க முடியாது. மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் தான் அவர் நம்மை ரட்சிக்கிறார். மறு ஜென்ம முழுக்கு அப்படின்னா என்ன? நம்ம ஞானஸ்நானம் பெறணும். அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறணும். அப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெறணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர்னால புதிதாக்கப்பட வேண்டும். அப்படின்னா தான் அது ரட்சிப்பு பூரணமாகும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பேதுரு அப்போஸ்தலன்ட்ட ஜனங்கள்லாம் கேட்காங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2:36 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எப்பவும் ஆண்டவருக்குள்ளே வாழணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இருந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நம்மளுடைய கூட சேர்ந்தவங்களே நம்ம ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே கொண்டு சேர்க்கணும். அப்போ தான் நம்ம வெறுங்கையாக போகாமல் ஆத்துமாக்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். அப்போஸ்தலர் 17:30 சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனுஷருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். அதனால் இவ்வளோ நாளும் நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. எப்படி ஆகிலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ரட்சராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக நீங்கள் காரியங்களை சாதிக்கணும். வரங்களையும் கிருபைகளையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சும்மா சாதாரண கிறிஸ்தவங்களாக இருந்தால் போதாது. நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு மேன்மையும் இல்லை. அவர் நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளுடைய கிரியைகள் நிமித்தமாக, நம்மளுடைய நடக்கைகள் நிமித்தமாக நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அடுத்தால பார்த்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் ஆண்டவரை நம்ம மறுதலித்து போனோன்னா தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெற்று கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் பின்வாங்கி போனாங்க. அவங்கெல்லாம் திரும்ப பிரகாசிப்பது கூடாத காரியம் சொல்லி பவுல் அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கம், மன உருக்கம், நீடி, சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ளவர். கிருபையாக இந்த நாட்களை தந்திருக்கிறார். யார் யார் பின்வாங்கி போனீங்களோ மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உங்களுடைய பின்மாற்றத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களை மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறாம ஆவியினால் நிறைந்து துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்
ஆவினால் நிறைந்து ஜீவிக்கணும். எத்தனையோ பேர் நல்லா ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க இப்பொழுது எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க, விசுவாசத்தில் குறைஞ்சி போயிருக்காங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை நீங்கள் ஒப்படைத்துருங்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் என்ன பாவங்கள் இருக்கிறதோ அதை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி மீண்டும் உங்களுடைய ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிதான் தாவீது ராஜா சொல்கிறார். அவரும் பாவம் செய்தார், ஆண்டவரை பற்றி நல்லா அறிந்தவர் தான். ஆண்டவர் அவரை ராஜாவாக்கினார். பத்சேபாளுடைய விஷயத்தில் அவர் பாவத்தில் விழுந்து விட்டார். ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் அவரை மன்னித்து மீண்டுமாக என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா காலத்தை தாமதிக்காமல், ஏன்னா இது நம்ம கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். வெள்ளங்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் முடிவு உடனே வராது. மனுஷகுமாரன் வாசலருகே வந்து விட்டார் என்பதை அறியுங்கள். லூக்கா 21:36 சொல்கிறது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாகும்படி ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. தாமதிக்கிறாரு, ஆனால் சின்ன பிள்ளையிலே இருந்து ஆண்டவர் வராருன்னு சொல்கிறாங்க, இன்னும் வரலையே அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும், கைவிடப்படக்கூடாது. 2 பேர் வயலில் இருப்பாங்க, 2 பேர் எந்த அரைத்திட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் தாமதிக்கிறார். இந்த நீடிய பொறுமையை நீங்கள் ரட்சிப்பென்று அறிந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று தேவன் உங்களுக்கு எச்சரிக்கையாக இந்த செய்தியை சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறார். அந்த மறுபடியும் சொல்லுகிற காரியத்தில் நீங்கள் நிர்விசாரமாக இராதபடிக்கு ஆண்டவருக்குள்ளே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எபிரேயர் 12:16-17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அதை போல் நீங்கள் அந்த ஏசாவை போல நீங்கள் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை போஜனத்துக்காக நம்மளுக்கு இந்த பணம் கிடைக்குது, விபச்சாரம் பண்ண பணம் கிடைக்குது, மதுபானம் குடித்தா நம்மளுக்கு நல்லா உடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை செய்கிறீங்க. அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையும் நாசமாகிறது, உங்களுடைய சந்ததிகளும் அது நிமித்தமாக சாபத்தை வாங்குகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த சாபம் உங்களை தொடர்ந்து, பாவம் உங்களை வாசற்படியில் படுத்திருக்கும், அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த கிருபை நாட்களை இப்பொழுது நீங்கள் கேட்கிற சத்தியத்தை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அப்படி தான் தாவீது ராஜா மனம் திரும்பினார். அதே போல் நீங்களும் திரும்பணும். ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் யூதாஸ். ஆனால் அதை கூட ஆண்டவர் தவறாக நினைக்கல. அவன் எப்படியாவது ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக்கிட்டானா ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்துருப்பார். ஆனால் அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் அவன் என்ன செய்தான்? தலைகளாக விழுந்து அவன் மரித்து போனான். அவனுடைய குடல் எல்லாம் வெளியே வயிறு வெடித்து குடல் சிதறி அவன் மரித்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களை, நீங்கள் எந்த மாதிரி பாவம் செய்தாலும் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த கிருபை நாட்களை பயன்படுத்தி கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு, யாருக்கு? அவிஸ்வாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்னு சொல்லி. அவிஸ்வாசம், அந்த அவிஸ்வாசத்தினால தான் பிசாசு உங்களுக்குள்ளே பிரவேசித்து உங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? இந்த உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. அவன்தான் உங்களுடைய மனதை குருடாக்கி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்காதபடிக்கு பலவிதமாக உங்களை திசை திருப்பி வேற பாதைக்கு செலுத்தி விடுகிறான். இதை நீங்கள் உணர்ந்தவர்களாக மாற வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார்.
இயேசுவின் அன்பு மாறாது. நம்மை பரலோகம் கொண்டு செல்ல அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:42 44 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய பிதாவினிடத்தில் அவர் வேண்டிக் கொள்கிற, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறார். அதற்காக தனக்கு உதவியாக அந்த 3 சீஷர்களை பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு சென்றார். அவங்கள நீங்கள் இங்கேருந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க நான் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லறி தூரம் தள்ளி போய் அவர் ஆண்டவரிடத்துல வேதனையோட, அவருக்கு ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழும்படியாக அவ்வளவு வேதனையோடு நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசினார். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் நமக்காக நம்மளை ஆண்டவர் இந்த பாவ சாபத்திலிருந்து, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால உலகத்துக்குள்ள பாவம் பிரவேசித்தது, அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க ஆண்டவர் இந்த தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் தான் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியது. அவங்க 3 தடவை ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு, ஆனால் 3 தடவையும் அவங்க தூங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி மறுபடியும் நம்மளை விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்கிறாரு. இந்த நாட்கள்லையும் நம்ம அப்படி தான் ஜெபம் பண்ணாமல் எல்லாமே தோல்வியாக இருக்கிறது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலேருந்து நமக்கு விடுதலை இல்லை. இந்த விடுதலை இல்லாத ஒரு காரியம் எதனால் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணலை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18:1 பார்த்தீங்கன்னா, அவங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி ஒரு ஓமையும் அவர் சொன்னார். அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த விதவைக்கு அவன் நீதி செய்தான். அதே போல் நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அதனால் இந்த மாதிரி நிலைமையிலிருந்து நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்ம 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, மறுபடியும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த சந்தோஷத்துக்கு குறைவுக்கு காரணம் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகலை. அந்த மன சமாதானத்தை கொடுக்கிறது தேவன் தான். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்போ அவருடைய சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம். அதற்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். 2வதாக, சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருக்கணும். திரும்பவும் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாது. பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே போகாமல் நம்ம சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கலாத்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் பிறக்கணும். நம்ம நம்முடைய ஜென்ம ஸ்பாவம் நீங்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். அப்போ தான் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனம் திரும்பின ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அது பரலோகத்திற்கு ஒரு வழி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு முத்திரை இயேசு தருகிற அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம். அவர் எப்பொழுது நம்ம கூட இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்திலே நம்ம வாழலாம். 4வதாக, பின்வாங்காதபடிக்கு, அதாவது மறுபடியும் நம்ம ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், மீண்டும் நம்ம ஆண்டவரை விட்டு பின் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் எபிரேயர் நம்ம பார்க்குறோம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இவைகளுக்கெல்லாம் தப்பி நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொல்லி ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறாரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிற பாத்திரவான்களாகும்படி ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்க, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் அடிமைப்பட்டு நீங்கள் மறுபடியும் பாவத்துக்குள்ளே விழாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும்னா அந்த ஆண்டவர் தருகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்.
யோவான் 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் திரும்பவும் வரப்போகிறார். அந்த வருகைக்கென்று நம்ம ஆயத்தப்படுவோம். இந்த அன்னாளும் சிமியோனும் ஆண்டவருடைய வருகைக்காக அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னாள் ஆலயத்திலே காத்து கொண்டு இருந்தா. அவள் 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்தவள். 84 வயது வரைக்கும் அவள் ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் அவள் அந்த இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் விருத்த சேதனத்துக்காக கொண்டு வரப்படும் பொழுது அவள் பார்த்து எல்லாருக்கும் அந்த நற்செய்தியை சொன்னான். சிமியோன்னு அப்படிதான், கர்த்தராகிய இயேசுவை நீ காணும் மட்டும் நீ மரணமடைய மாட்டாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே போல் அன்னைக்கு அவரும் பார்த்து சந்தோஷப்பட்டார். அப்படி நம்ம ஆண்டவருடைய வருகை 2வது வருகைக்காக இனி நியாயாதிபதியாக ஆண்டவர் வரப்போகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட அவருக்கு எதிர்கொண்டு போகலாம். இல்லாவிட்டால் நீங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நாளில் ஆண்டவர் இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறார். மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மறுபடியும் நம்ம பிறவாவிட்டால், மறுபடியும் நம்ம சந்தோஷமாக இராவிட்டால், மறுபடியும் நம்ம பின் வாங்கியிருந்தோம்னா அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போக முடியாது. அதனால் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ளாக உங்களை ஒப்புரவாக்கி கொள்ளுங்கள். இந்த நாட்களை ஆண்டவர் கிருபையின் நாட்களை தந்திருக்கிறார். மீண்டும் ஆண்டவருடைய வருகையை பற்றி இந்த நாளில் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அதனால் இன்னும் நீங்கள் நிர்விசாரமாக உங்களுடைய காலங்களை ஏனோதானோ என்று கழிக்காதபடிக்கு ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட இந்த மக்களை நீர் பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்குள்ளாக அவர்கள் களி கூறும்படியாக, உமக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கும்படியாக ஆண்டவரே இயேசப்பா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் யார் கலந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவரே இயேசப்பா, பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே வாழவும் அநேகரும் மண்டை கொண்டு வருகிற பிள்ளைகளாகவும் அவர்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா, என்னென்ன தேவைகளோடு திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் உமக்கு சாட்சிகளாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லணும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டவரே பிள்ளைகள் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு சாமுவேலை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை பொருத்தனையோடு ஜெபம் செய்ய, அந்நாளை போல ஆண்டவரை ஜெபம் செய்ய ஆண்டவரே எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் உமக்கென்றே அந்த மகனை வளர்த்திடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் பொருத்தனையோடு ஜெபிக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வியாதியோடும் ஆண்டவரே ஏசப்பா, புலம்பலோடும் அழுகையோடும் கண்ணீரோடு இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்க ஆண்டவரே, முழுவதுமாக உம்மை நேசிக்க உம்மிடத்திலே தங்களுடைய அன்பை ஆண்டவரை செலுத்தத்தக்கதான கிருபையை கொடுங்க. அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுமப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.